வாவ், தாராவின் சாக்லேட் ஸ்ட்ராபெரி அழகாக இருக்கிறது. மற்றவைகள் எப்படி? ஹூ, வாவ், ஜிம்மியின் சாக்லேட் ஸ்ட்ராபெரி நடுத்தர அளவில் உள்ளது. அருமை. Electric Belllounge chocolate strawberry sweets. The revoils, warranted near diamonds. Mendioters of Korea's bear. நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியல. இதை சுவைக்கலாம். வாவ், இது ஏம் ஜெல்லியால் நிரம்பியுள்ளது. இது ரொம்ப சுவையாக உள்ளது. இது இவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கல. ஆனால் இது போதவில்லை. கடைசி துண்டு முடிந்தது. ஓ ஜிம்மி, என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஐயோ, சரி, நான் பகிர விரும்பவில்லை. இந்த ஸ்ட்ராபெரி எனக்கே. வாயில் போடுவோம். ஆஃப், நான் முடியவில்லை. ஸ்ட்ராபெரி மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ, நான் கடிக்க முடியவில்லை. வா, ஓ ஆம், நான் அதை என் கைகளால் நசுக்கியேன். ஓ இல்லை, இப்போது என் கைகள் ஜெல்லியால் மூடப்பட்டுள்ளன. ஆனால் நான் இன்னும் அதை பருக முடியும். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, ஜிம்மி பார்க்காத போது அவனுடைய ஸ்ட்ராபெரிகளை சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் கனோவை கொடுத்தேனா? நிறுத்து தாரா. ஓ ஓ, நாங்கள் சிக்கிக் கொண்டோம். நீங்கள் எல்லோரும் மேசையில் சிக்கி இருக்கிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்? ஜிம்மிக்கு ஒரு கை சுதந்திரமாக இருப்பது நல்ல விஷயம். அவன் ஸ்ட்ராபெரியை தொடர்ந்து சாப்பிடுகிறான். ஆம், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வெறுமனே உட்கார்ந்து பாருங்கள். ஆனால் நான் சில மிட்டாய்களையும் சாப்பிட முடியும். ஹா, பாரு, இப்போது உன் கம்பி. ஜிம்மி, நான் உன்னை ஏமாற்றினேன். இப்போது உன் இரு கைகளும் சிக்கிவிட்டன. நான் பாதுகாப்பாக சாப்பிட முடியும். மம்ரூம் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது நியாயமில்லை. என்ன என்ன தாரா, நீ எப்போது எல்லாவற்றையும் இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாய்? எனக்கு ஒன்றும் விடவில்லை. என்னை விடு. அடடா, ஓஹோ சாரா, நீ முன் சதியில் சிக்கிவிட்டாய். நீ சிக்கிவிட்டதால் பெல்லாவை நோக்கி போகலாம். அவள் தனது பெரிய ஸ்ட்ராபெரியை சுவைக்க ஆவலாக இருக்கிறாள். முன்னேறுங்கள், தொடங்குங்கள். யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஆம், நான் ஸ்ட்ராபெரியில் ஒரு துளை வெட்டி அதை ஒரு ஸ்பூன் கொண்டு சாப்பிட முடிவு செய்தேன். ஆம், இத முயற்சிப்போம். ரொம்ப சுவையா இருக்குது. M&M's மற்றும் ஜெல்லிய ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கல. வாவ் பெல்லா, உன்கிட்ட முன் நிறைந்து உள்ளது. யாரும் இத நினைக்கல. மேலும் நீ அதையெல்லாம் உன்னால சாப்பிட்ட. வாவ், நீ எல்லா நிரப்புதலையும் முடித்து விட்டாயா? நீ முடித்து விட்டாய் என நினைக்கிறேன். தாரா மற்றும் ஜிம்மி இன்னும் கண்ணியிலிருந்து வெளியேற முயற்சிக்கிறார்கள். ஆனால் முடியவில்லை. நான் சாக்லேட் ஸ்ட்ராபெரியை தானே முயற்சிக்க விரும்புகிறேன். ஒரு கடி எடுக்கலாம். ஓ, நான் நினைத்ததை விட இது இன்னும் சிறந்தது. நிரப்புதலை விட இதை நான் அதிகம் விரும்புகிறேன். கூல். ஜிம்மி மற்றும் தாரா பெல்லா முடிக்க காத்திருக்கும் போது சலிப்படைகிறார்கள். அவளிடம் பெரிய சாக்லேட் ஸ்ட்ராபெரி உள்ளது. அதற்காக அவளுக்கு சிறிது நேரம் கொடுக்க வேண்டும். வாவ், நீ அதை சில நிமிடங்களில் உண்பதற்கு முடிந்ததா? அது நம்ப முடியாதது. பெல்லா, உனக்கு இவ்வளவு பெரிய பசி இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. எங்களுக்கு KFC சிக்கன் கிடைச்சது. தாராவை நிகழ்ச்சி அது பார்க்க கூட கடினமாக உள்ளது. ஆனால் ஜிம்மிக்கு நடுத்தர அளவிலான KFC சிக்கன் கால்கள் பாக்கெட் கிடைத்துள்ளது. சரி, என்னால் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு மிகவும் சிறிய கோழி இருக்கிறது. அதை எப்படி முடிப்பேன் என்று தெரியவில்லை. அதை முயற்சிப்போம். அது சுவையாக இருக்கிறது. சிறியதாக இருந்தாலும் இது மிகவும் நல்லது. வாவ், இவ்வளவு சிறிய கோழியை யாரும் சாப்பிடுவதை கண்டதில்லை. 2 கால்கள் மட்டும். ஓ, அது போதாது. சரி, ஜிம்மியிடம் போகலாம். கண்டிப்பாக, நான் மிகவும் பசிக்கிறேன். எனவே முழு வாளியையும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். கால முயற்சிப்போம். உனக்கு கொஞ்சம் வேணும் தாரா? இல்ல, நான் உன்னை ஏமாத்தினேன். இது சுவையா இருக்கு. நான் ஏற்கனவே 2 கால்களை சாப்பிட்டுட்டேன். நான் நிறைஞ்சிட்டேன். என்ன செய்யணும்? என்னிடம் எலும்பை விரைவாக அகற்ற ஒரு தந்திரம் உள்ளது. ஓப்ஸ், ஜிம்மி, கோழி எலும்பு நேராக தாராவின் நெற்றியில் பாய்ந்தது. அது நிச்சயமாக வலித்தது. ஆனால் குறைந்தது ஜிம்மிக்கு சுத்தமான கோழி இறைச்சி கிடைத்தது. இதை எல்லா கோழி கால்களுடனும் முயற்சிப்போம். ஆமாம். ஓச் ஓச், எல்லா கோழி எலும்புகளும் என் மேல் பறக்கின்றன. என்ன நடக்கிறது? ஜிம்மி, நிறுத்து. நான் காலுசா இருந்து வைத்த கோழி எலும்புகளையும் அகற்றி விட்டேன். இப்பலான சாஸ் சேர்க்கலாம். எனக்கு மேலும் கெட்சப் உள்ளது. மாற்றி பூவே, இப்ப நான் அதை முயற்சிக்கலாம். ஓ, இது உண்மையில் ருசியா இருக்கிறது.
ரொம்ப சுவையா இருக்கிறது. சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய வாளி இருக்கிறது. இந்த கால்களை பாருங்கள். நான் அதே மாதிரியே செய்ய போகிறேன். அப்ஸ். எலும்பு போய் இப்போது சாப்பிட சதை மட்டுமே இருக்கிறது. சுவையா இருக்கிறது. சாரானது. ஓ, சுவை. அது என்ன? அட, என் தலைக்கு வந்த குத்து பாரு. எனக்கு இன்னும் வேண்டும். வாழ்க்கை ஹாக்கை மீண்டும் முயற்சிப்போம். இது வேலை செய்தது. இப்போது அது அருமை. அதை முயற்சிப்போம். நான் இதை விரும்புகிறேன். இது முற்றிலும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் கோழி வேண்டும். இது எப்போது முடியும்? தாரா, கவனமாக இரு. பெல்லாவிடம் நிறைய கோழிக்கால்கள் இருக்கின்றன. உன்கிட்ட பெரிய வயிறு இருக்குது பெல்லா. இவ்வளவு சிக்கன் உன்னுள் அடங்கும் யார் நினைச்சாங்க? அது நிறைய. நீங்க ஆடிதும் சரியா? தாரா இருக்கிறா. வாழ்க்கை கொஞ்சம் ஆபத்தானது என்று அறிந்து கொள்வாள். அது நியூடல்ஸ். அது மிகவும் காரமாக இருக்க வேண்டும். அதை முயற்சிக்க கொஞ்சம் பயமாக கூட இருக்கிறது ஜிம்மி. ஆனால் இங்கே பெல்லாவுக்கு நடுத்தரவாளி இருக்கிறது. இங்கே அவள் நிச்சயமாக அனைத்து காரத்தையும் உணருவாள். ஆனால் இங்கே மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவர் தாரா. ஒரு பெரிய வாளி தீயான நூடுல்ஸ். எவ்வளவு பயமா! நானே முதலில் தொடங்குகிறேன், ஏனெனில் எனக்கு சிறிய சாப்பாட்டு குச்சிகள் உள்ளன. இத பாப்போம். ஓ, எவ்வளவு சுவையா இருக்குது. எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புறேன். ஓ, இது ரொம்ப சூடா இருக்குது, ஆனா தாங்கிக் கொள்ள முடியும். ஓ, பெல்லா, இப்ப நீ. சரி, எனக்கும் சாப்பிடுற குச்சிகள் இருக்குற. கொஞ்சம் முயற்சிப்போம். நிறைய நூடுல்ஸ் இருக்குற. இதையெல்லாம் சாப்பிடணுமா? ஓ, சாவு, இது வெறும் சூடா இருக்குது. காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு முள்குருவியால் நான் அதை கேன்சல் வேகமாக சாப்பிட முடியும். தொடங்குவோம். ஓ, இது காரமாக இருக்கிறது. ஓ, இல்ல, காத்திரு. நான் முள் எப்படி மேம்படுத்துவது என்று தெரியும். அதுல ஒரு துருவியை சேர்ப்போம். ஆமாம், இப்போது இதை முயற்சிப்போம். இப்படி பார்த்தால் இன்னும் ருசியாக இருக்கிறது. இதையெல்லாம் சாப்பிடுவோம். எனவே நான் விரைவாக இருக்க வேண்டும். நான் இதை கருவிகள் இல்லாமல் சாப்பிடுவேன். எனக்கு திருப்பி தேவையில்லை. அப்படி செய்தால் வேகமாக இருக்கும். ஓ, ஆம். காத்திரு. ஓ, இல்லை, என் வாய். அது எரிகிறது. ஓ ஓ அதுவே எல்லாமா? முடிந்து விட்டதா? ஓ, எல்லோரும் கவனமாக இருங்கள். பெல்லாத்தி மூக்குத்தி கொண்ட டிராகனாக மாறிவிட்டார். யாரையும் தீயில் வைக்காதீர்கள். ஓ, நன்றி நண்பர்களே, நீங்கள் பால் கொண்டு வந்தீர்கள். இப்போது பெல்லா மிகவும் நன்றாக உணர்கிறாள். நண்பர்களே, உங்கள் உதவிக்கு நன்றி. ஆனால் இப்போது தாராவின் முறை. இந்த பெரிய வாளியை எப்படி சாப்பிட போகிறீர்கள்? நான் நல்லா இருப்பேன் என்று நம்புறேன். சரி, இத முயற்சிப்போம். நான் இத பண்ண முடியும். ஜிம்மி, எனக்கு உன் உதவி தேவை. பக்கெட்டை பிடித்து என் வாயில நேரா திருப்பு. வா. ஓ, இது நிறைய. நான் நூடுல்ஸில் மூழ்கி இருக்கிறேன். இது மிகவும் அதிகம். ஓ, இல்ல. நூடுல்ஸ் முடிஞ்சு விட்டது. தாரா, நீ சரியா இருக்கியா? ஹலோ. நான் கடைசி நூடுல்ஸை முடித்து விட்டேன். நான் சீராக இருக்கிறேன். ஆனால் இல்லை, என் வாயில் எரிய ஆரம்பிக்கிறது. ஆ, என்னுள் எவ்வளவு தீ! நாம் உன்னை வாளியுடன் மூடிவிடலாம். அது நல்ல யோசனை ஜிம்மி. ஆனால் தாரா எப்படி இருக்கிறார்? ஓ, இப்போது அவருக்கு நல்ல முடி வெட்டுதல் உள்ளது. நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள், ஆனால் கனவு முடிந்து விட்டது. எங்கள் வீடியோ பிடித்ததா? அப்படியானால் அந்த லைக். ஆஹா, எனக்கு ஒரு சிறிய பகுதி சாக்லேட் இருக்கும். எத்தனை பெரிய சாக்லேட் தொகுப்பு பாருங்களேன். ஓ, குவெண்டின் வாய்க்கு நீர் ஊறியது. மைலி, நீ யாரமா தொடங்க விரும்புகிறாயா? நிச்சயமாக. நன்றி நண்பர்களே. என்னவளோ அழகி. முயற்சி செய்வோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. சூப்பர். ஆஹா, சாக்லேட் ஏற்கனவே முடிந்து விட்டது. ஆஹா,
சாய்ப்பது நீ குவெண்டின். தெரிஞ்சே இருக்குது. சாக்லேட் அருமையாக இருக்கிறது. தடுத்து நிறுத்தாமல் அதை சாப்பிட விரும்புகிறேன். எப்பனாயிலும் இன்னும் 2 குச்சிகள் இருப்பது நல்லது. ஓ, 3ஆவதும் இருக்கிறது. மைலி, நீ என்ன செய்கிற? ஐயோ, நீ என்னுடன் பகிர்ந்து கொள்வதில்லை. அமைதி. சரி வெளிப்படியா வாங்க. நீங்கள் மிகவும் தாராளமாக உள்ளீர்கள். ஏய், என்ன? என் பல்கோல்கள் என் கைகளில் உருகிவிட்டன. ஓ, இல்லவே. அதுவை நன்றாக போன்றே. செல்லலாம். நான் இல்ல. இனிப்பு என்றால் நல்லா இருக்குது. எனக்கு இது பிடிக்கிறது. சுவையானது. ஓ ஷீலா, நீ ஏதாவது சுவாரஸ்யமான யோசனை கொண்டு வந்து விட்டாயா? ஆமாம், நான் ஒரு சாக்லேட் வீடு அன்று கட்டினேன். நானும் அவற்றை விரும்புகிறேன். ஏய், என்ன செய்யற? என் வீட்டுக்கிட்ட எதுவும் செஞ்சாதே. ஏன் நண்பர்களே, நிறுத்துங்கள். ஆமா, இது சுவையானது. எனக்கும் ஒத்துக்கிறேன். ஐயோ, என் அனைத்து சாக்லேட்டும். ஆஹா, மிகவும் நன்றாக இருக்கிறது. என்ன செம்மருசி. ஆமாம். ஓஹோ கடவுள், என்ன சிறிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட். நான் சராசரி அளவு எடுத்துக்கொண்டேன். இப்படி இக்குட் செஞ்சு நாம இது பெஸ்ட். அத பாருங்க, என்ன சுட்டு பாருங்க. கனவு காணுகிறேனா? இது மிகப்பெரிய பிராங்கல்ஸ் பாக்கெட். ஓ ஹாஃப். வா, நீ தொடங்கி. ஷீலா, சரி, நான் அணுகுவேன். முழுசாவே போய் அந்த ஒய்டியஸ் மாம் ஃப்ரையல் அனைத்து சிப்ஸ்களையும் சாப்பிடவும். குவெண்டின், இது மைலின் முறை. ஓ ஆம், எனக்கு சீஸ் சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். சிறந்தது. வாவ், என்னமும் அதை பார்த்தாயா? அவள் எப்படி அதை செய்தாள்? சரி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்குமா? என்ன? இல்ல. ஓ, இங்கே இருக்கின்றன. அருமை, அவற்றை பரிசோதிப்போம். அந்த இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். ஓ ஆமாம், மொறுமொறுப்பானதும் குளிர்ச்சியானதும். இது மூவும் பிடிக்கும். நாள் போனது. ஏய், நீ யூட்டிலைஸ் பகிருங்கள். ஆனால் உங்களுக்கே ஒரு பாக்கெட் உண்டு. ஆமாம், ஆசிசியா சொல்றேன். பாப்போம். அந்த கடிதம். பையிக்கிறேன். ஸோ நம்ம பிளாக் யூஸ் பண்ணலாம். Enjoy some. அப்போ மன்னிச்சு ஷூ, என் பிரிங்கிள் சிப்ஸ் தயவு செய்து முயற்சிக்கலாம். அவைகள் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இந்த சிப்லெட்ஸ் மிக பெரியது. ஆமாம், தொடர்வோம். ஓ, அது என்ன? எனக்கு என் ஸ்ட்ராபெரி ரொம்சை கடவுள் அதிகமாக பிடிக்கும். ஓ ஓ, என்ன நடக்குது? ஓ, மோர்ச். எனக்கு அதே வேண்டும். ஓ, ஒரு சிபிள் முடிச்சிட்டேன். சிறந்தது. இன்னொன்னுக்கு போகலாம். நல்லா இருக்குது. கொடையது சார் சுரபை. ஓ ஆம், மற்றவர் சரி, என்டிஸ் எக்ஸ்ட்ரா அளவு ஸ்வீட்ஸ் மட்டுமே இருக்காடு. அது அவஸ்தை. என் வாழ்க்கையில் அனைத்து இனிப்புகளையும் பார்த்துள்ளேன், ஆனால் இவ்வகை பெட்டி ஒருபோதும் பார்த்ததில்லை. அருமை. எனது வாளி எப்படி உள்ளது? உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எனக்கும் பிடிக்கும். குவெண்டின், நீங்கள் தொடங்குகிறீர்கள். மணி, நான் முயற்சிப்பேன். ஆமா, ஓ, நான் அதை கீழே விட்டேன். நீங்க எங்கடா சிரிக்கிறீங்க? அப்படித்தான் நம்மிடம் முயற்சி செய்யலாம். பேக்கேஜ் சாப்பிட முடியாது. ஏ, என் பக்கம் கழிவுகளை போடாதே. இப்பது என் முறை. ஆம், மிகவும் முறுக்கலும் இனியதும், மேலும் சாக்லேட்டுடன். அருமை. இந்த கண்டிகள் சூப்பர். நான் அவற்றை அனைத்து நூடில்களுடனும் மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன்.
அதை பாருங்கள். என்ன ஒரு சுழலும் மீதிர் மற்றும் மால்டீசர் நூடில்கள். ஆஹா, நான் இதற்கு விரும்புகிறேன். காத்திரு, எனது வாளை எங்கே? குவெண்டின். சரி, ஆமா. நன்றி கேப்டன். இது உங்கள் பக்கெட். ஆமாம், அவள் மோசமான மனநிலைக்குள் இருக்கிறாள் போல் தெரிகிறது. அது என்ன? யார் எரிகிறார்கள்? வா, அந்த போக்கை நிறுத்து மைலி. ஓ நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இங்க எல்லா நூடுல்ஸும் மால்டீசர்களும் இருக்கின்றன. அவற்றை சாப்பிட முயலாதீர்கள். இது எனது. வப்படரியமாக சிறிய பாக்கெட் டெரிடோஸ். சரி, என் பக்கம் சராசரி அளவே. ஆனால் இது காய். ஓஹோ, பெரிய அளவிலான அவை சூடாகவும் இருக்கிறது. உன் வரிசை மைலி. சூடாக இருக்கக்கூடாதுன்னு காரம். ஓஹோ, சரி சரி, மன்னிக்கவும், கேட்கவே வேண்டாம். அடுத்தவர் யாரு? இந்த சந்தை கம்பைகளுக்கு பட்டு காரமா இருக்குது. ஆனா நானு பாலை குடிச்சு அத சரியாக்குறேன். அப்படிதான். சரி, சிறப்பு. பாருங்கள், சாதாரண ஸ்டெப்ஸ். அது என்ன? நீங்களும் அதை குடிக்கணும். நல்லா பண்ண தெரியுமா? அரையோ பால் மிளகுடன் நல்ல சேர்க்கை அல்ல. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஆமா, இந்த சிப்ஸை சாப்பிட நான் ஏற்கனவே பயமாக உள்ளது. அது ஆபத்தானதாக இருக்கும் போல, ஆனாலும் ருசியானதாக இருக்கும். மிளகாய் தணியாமல் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். சரி, வாருங்கள் வாருங்கள் குயின்டின், நீங்க முடிக்க முடியும். ஆம், கிட்டத்தட்ட வந்துச்சு. சூப்பர். பேர்ல ஒரு மாதம் தீ பற்றியது நேரடியாக. மைலி எம்என்டெமாக்களின் மிகவும் சிறிய குவளை பெற்றால் குவென்டினிடம் முழு இயந்திரமே இருக்கிறது. சோஃபி மேலும் பெரிய இயந்திரத்தை அணைக்கிக் கொண்டிருக்கிறார். பார்ப்பேயாம். ஓய் நண்பர்களே, நீங்கள் மிகவும் பெரிய உள்ளீர்கள். சவாலை தொடங்குவோம். பெரிய, நடுத்தர அல்லது சிறிய உணவு. உங்களிலிருந்து யார் தொடங்க போகிறீர்கள்? மைலி, வாங்க. இது எளிதாக இருக்கவில்லை போலிருக்கிறது. அதை திறப்பது நிச்சயமாக கடினம். அதுவே, இதை நசுக்க போகிறேன். இதோ போய்விட்டது. என் முழு கைகளும் உள்ளேயே உள்ளன. நீங்க மைலிய கோபப்படுத்திட்டீங்க. இது ரொம்ப நல்லது. இந்த உரையலை முயற்சிப்போம். எவ்வளவு ருசியா இருக்குது. இது நன்றாக சாக்லேட் நிறைஞ்சிருக்குது. கிளின்டன், என்ன நினைக்கிறேன்? நீங்க தான் அருமை. எனது அனைத்து இனிப்புகளும் விற்பனை இயந்திரத்தில் உள்ளன. எனவே நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எப்படி செயல்படுகிறது? காத்திர், நாம் நிறுத்துகைகளை சேர்க்க வேண்டும். பரவாயில்லை, நான் இந்த இயந்திரத்தில் என்ற வாய்ப்பு தருகிறேன். நாம முயற்சி செய்கிறோம். அப்படி என்றால் போய்விட்டோம். ஆஹா, நான் எச்சியை பெற முடிகிறதே. ரொம்ப நன்றி, எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் இல்லை, மேற்கொண்டு அதிகமாக. ஆம், நம்பிக்கையாகாது. அரே, காத்திருங்கள். என் சக எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க சப்புவோம். நான் ஒரு அமைதியாக. அமைதி இல்லாமல் மழை விட வேண்டும் என்று தெய்வங்களை அழைக்கவும். ஆரம்பத்திலிருந்து செய்திருக்க வேண்டியதுதான். நான் நினைக்கிறேன் அது சோஃபியின் முறை. ஊரா, நான் இப்போது இந்த கன்னிக்காயினை மதிப்பாய்ச்சாக கை கொள்வேன். நாம் இதை திருப்பி அதிலிருந்து எடுக்க வேண்டும். நன்றி. நம்ப முடியவில்லை, எனக்கு இன்னும் வேண்டும். ஹே, இது ஏன் வேலை செய்யவில்லை? இயந்திரம், எனக்கு சில இனிப்புகள் கொடு. என்ன நடக்கிறது? இயந்திரம், என் மேல் கோபப்படாதே. நிறுத்துங்கள். வணக்கம் நண்பர்களே, கவனமாக இருக்கவும். எனது டிவி இயந்திரத்தை பிடிங்கள். எனக்கு தோன்றுவது இது முடிந்தது. அதை பார்க்க அது முழுமையாக கடலாக இருக்கிறது. ஏன் எனக்கு இத்தனை சிறிய சாக்லேட் பட்டை கிடைத்தது? நான் அதிர்ஷ்டசாலியானவன். என் சாக்லேட் எங்கே? என்ன, எனக்கு எதுவும் கிடைக்கலையா? சோஃபி, நீ தொடங்கணும்.
நான் விரைவாக செஞ்சிருவேன். எனக்கு மிகவும் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. நிச்சயமாக அதை இழக்காமல் சாரமிட்டியை பயன்படுத்தி முயற்சிப்போம். ஆனால் நீங்க தெரிஞ்சு எனக்கே ஒரு நல்ல ஐடியா. நான் அதை பச்சாலையுடன் ஒரு கண்ணாடிக்கு போட்டு கிளறி சாக்லேட் பாலை சுவைக்கலாம். ஆஹா, அதுவும் அருமை. சரி, இப்போ முயற்சிக்கேன். ஆமா, அதுதான். சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. கிளின்டன், நீதான் உண்மையா? வாவ், இந்த சுவையான சாக்லேட் பார் என் ஓரமாக இருக்கிறது. இல்ல, அதெல்லாம் இல்லவா சோஃபி, நான் பங்குபடுத்த மாட்டேன். நீ நம்ப முடியாத அளவுக்கு பேராசையானவன். ஆனா என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியும். நான் வெப்பநிலையை உயர்த்த போகிறேன். அதனால் அவன் சாக்லேட் உருகிவிடும். ஓ ஆம், நான் இங்கே வர்றேன். ஒரு நிமிஷம், என்ன நடக்குது? ஓ சாக்லேட், ஏன் கரைகிறாய்? ஆமா, அடே, என்னோட கைகளில் நேராக வந்து விட்டதே. இல்லை, ஓ ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. சரி, மிகவும் சுவையாக இருக்கின்றது. நீ ஏன் சிரிக்கிறாய்? சரி விடு, நீயும் அதே விஷயம் செய்கிறாய். அது என்ன அப்பா? அது என் சாக்லேட். ஏன் நீங்கள் என்னை இவ்வளவு நெருக்கமாக பிடித்திருக்கிறீர்கள்? அதை நம்மோடு நேராக கிடைத்த சாக்லேட் நீரூற்று. ஆனால் அது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஓ அத்திப்பழ கூடை, ஒரு கியாடிய கனவு. சாஃபி ஒரு மிதமான அளவை எடுத்துக்கொண்டாள். அருவருப்பாக இருக்கிறது. குவீண்டின் ஒரு பெரிய அளவை பெற்றான். ஆம், வாசனை மகிழ்ச்சி அளிக்காதது. மைலி தொடங்கினாள். அறைக்கும் கெட்ட பெருமழை. அதை ஒரு சிறிதும் குடிக்க விரும்பவில்லை. அருவருப்பானது. இதைவிட மோசமானது எதையும் நான் குடிக்கவில்லை. உனக்கு புரோக்கோலி சாப்பிட வேண்டும். ஓ நன்றி கிளின்டன். சரி, நான் முடித்து விட்டேன். தொடரு சோஃபி. இத்தனை பெரிய கிளாஸிலேயே இந்த மோசமான காக்டெயிலையே எப்படி குடிக்க முடியும்? சரி, மூடு. என் மூக்கில் திரும்பு. ஓ, இதுதான் உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறேன். அருவருப்பு. நான் இனி அதை செய்ய மாட்டேன். இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. சோஃபி, உனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூதி வேண்டுமா? ஏன் என்றால் அதை வைத்துக்கொள். நான் அந்த மோசமான ஒன்றை வைத்துக் கொள்கிறேன். ஓ நன்றி கிளின்டன். ஓ, இது மிகவும் நல்லது. ஏன்? என்ன? ஓ, இன்னும் எனக்கு தெரிகிறதே. ஓ இல்லை, அது ப்ரோக்கோலி. ஓ, நீ ஏன் அப்படி பண்ணினாய்? அது அருமையாயிருந்தது. சரி கிளின்டன், அது என் முறை. ஓ, உண்மையில் நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் எல்லாவற்றிலும் பெரிய காக்டெயில் பெற்றேன். அப்பா, அதுக்கு எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். என்ன, இதை ஊற்ற முயல முடியவில்லை. நில் பெண், இதை உன்னிடம் ஊற்றப் போகிறேன். நன்றி. இதுதான் நான் வேலை செய்யல. ஓஹோ, நான் எல்லாம் எல்லாவையும் திட்டவட்டமாக விட்டுட்டேன். நான் அதை நாளைக்காக கூட செய்ய விரும்பவில்லை. இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இந்த அருவருப்பான இதழ் என்னை மொத்தமாக மூடிவிட்டது. இஷ், ஐயா, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். எனக்கு என்னை வரவேற்பதற்கு நன்றி. தானியங்களை கிடைத்துவிட்டது. மேலும் எனக்கு இன்னொரு பெரிய பெட்டியும் இருக்கிறது. மேலும் எனக்கு மிகவும் மொத்தளமாக ஒன்றும் இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது? நல்ல தம்புகள் கிடைக்க என்னால் தவற என்ன? சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நான் இப்போதே தொடங்குகிறேன். சரி, நான் ஒரு சிறிய கிண்ணத்தையே எடுக்கிறேன். கொஞ்சம் பால், ஒரு தானிய துண்டு. இவ்வளவு சிறிய உணவை சிறிய கைகளால் சாப்பிட வேண்டும். இத்தனை சிறிய உணவால் நான் ஒரு பொம்மையாய் உணர்கிறேன். பார்ப்போம். அது மந்தமாக இருந்தது. ஒரு சாதாரண பொதி கிடைச்சது. பாப்போம். முயன்று பாருங்கள். வா, வணக்கம். விலை மதிப்புள்ளது. எனக்கு ஏன் அழுக்கு பாத்திரங்களை வேண்டாம். அழுக்காக செய்ய விரும்பவில்லை? நான் பிறகு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. அதனால நான் அவளை நேரா என் வாயில வச்சு இப்ப தப்புறேன். நன்றி. நீங்கள் என்ன சுடிக்கல. பிஞ்சிக்கும் அவள் என்னை பலமாக சாப்பிட வைத்தாள்.
அவர்களை எல்லாம் பாருங்கள். சீரியல் மூடப்பட்டிருக்கிறதா? சரி, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். ஓ, இது மிக சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? மைலி, இது உண்மை. இந்த பெரிய பொதியை எவ்வளவு பெரியது என்று சொல்லத் தெரியவில்லை. எனவே ஒரு பெரிய பாத்திரம் தேவை. உங்களுக்கு தயாரா? அது சரி. இது முழு நீச்சல் குளம் பால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சில சீரியல் வைக்கலாமா? எப்பொழுதும் நான் சாப்பிடவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சி. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, இது ஒரு கனவை நிஜமாக்கியது போலதான். இங்கே ரொம்ப சூப்பர் ருசியா இருக்குது. நண்பர்களே, இது என்ன? இந்த கூடுதல் சிறிய பாட்டில். இதை கண்டுபிடிக்கவே கடினம். உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ். அப்போ எனக்கு பழக்கமான ஒரு பாட்டில தான் இருக்கு. தேன் ஜெல்லி ரொம்ப சுவை. இருங்க, அதன அச்சுவின் கியூடி ஒரு பாட்டில் தேன் ஜெல்லி இருக்கிறது. தொடங்கலாம். ரொம்ப சரி. ஆச்சரியம். ஏன் இதிலிருந்து போர் ஆகவில்லை? சரி, என்னை விட்டு விடுங்கள். யூஃபக், அழுத்தி விடுங்கள். ரோபோட், என்னை உதவ முடியுமா? கண்டிப்பாக. இதோ உங்களுக்கு. அப்பா, இல்ல, இன்னும் என் வாய் எதுவும் இல்லை. எல்லாமே என் முகத்தில் விழுந்திருக்கிறது. ஆஹா, ஆனால் இது மிகவும் ருசியாக உள்ளது. நான் அதை எப்படி நக்கப் போகிறேன்? ஓ, ஆம், ருசியானது. நன்றி, ரோபோ. உனக்கு வேண்டியது. நீ என்ன சொல்கிறாய், குவென்டின்? இப்போது நீர் எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை. நன்றி. சரி, நானே முறை செய்ய முடியும். நான் விளையாட்டுகளை செய்கிறேன் என்பதற்கு காரணம் இல்லையா? என்னுடைய கைகள் மிகவும் திடமானவை. நாங்கள் பாட்டிலுக்கு அழுத்துகிறோம். ஓ, ஆமாம், அது வெளியில் வருகிறது. ருசி மிக சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கு இன்னும் வேண்டும். மன்னிக்கவும், ஆனால் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டேனே. நான் புதிகமாக சாப்பிட்டேன். ரோபோட், இப்போ நீ. ஓ, கொஞ்சம் உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கிறது. வாரு. உண்மையிலேயே இந்த தருணம் எஸ்விபி பீரி ஒரு யோசனை எனக்கு வாய்வில. நான் மாற்று வழியை யோசிச்சு பாட்டில் ரித்து ஜெல்லியை என கல்யடக்க நான் சுரின் முழு. இது ரிமையாக உள்ளது. என்னை சிரமன உள்ளதா? என்ன நடக்கிறது? ஏன் சுவடானி ஒலிக்கிறது? வணக்கம் அனைவருக்கும். உங்கள் ரோபோட் செயலிழந்துள்ளது. அதை குறைக்க வேண்டும். சைரனை அணைக்கவும். அருமை. நான் ரோபோட் ஆம்புலன்ஸ். என்னுடைய முதல் உதவி பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சரி, கவலைப்பட வேண்டாம். இதை திருத்தி விடுகிறோம். உள் இயக்கத்தில இனி எதையும் போடாதீர்கள். சரி, ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அவன் வேலை செய்யவில்லை. ஓ, ஆமாம். சரி, இன்னும் இங்கே தட்ட வேண்டும். இது எப்போதும் உதவுகிறது. என் வேலை முடிந்தது. உங்களை காண்கிறேன். ஹூரே, ரோபோட்ஸ், நீங்க கிளம்பிட்டீங்க. தொழிலாளி அவங்க கருவிகளை இங்க விட்டுட்டாங்க. நம்ம பாத்துடலாம். ஓ, அத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆல்டிடு சாக்லேட் என்று சொல்லும்போது என்ன? ஒசே, உன்னிடம் உள்ளது என்ன? இந்த நேரத்தில் எனக்கு சராசரி அளவு இருக்கிறது. இது அற்புதமானது. டாட், என்ன எடுத்து வந்திருக்கிறாய்? ஓ, அது பெரியதாக உள்ளது. ஆமாம், எனக்கு பெருசாக சாக்லேட் பார் இருக்கு. எங்க அளவுக்கு. என்னால் ஆரம்பிக்கலாம். எனக்கு மிகச் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. அருமை. கொஞ்சம் வால் பொன்னிறம், ஒரு திறந்திட காப்பி பத்திரம் வேண்டும். அதை செய்யலாம். இது வேலை செய்கிறது. இப்போது அதை மீண்டும் வைக்கலாம். அதை லேசர் பார்வையால் உருக விடுவோம். அருமை. இது இப்போது திரவமாக உள்ளது. நான் அதை வைத்து எண்கள் அனைத்தையும் அழிர்க்க படிய முடியும். நன்றாகவே இருக்கும். மேபேல், இப்போது உன் டர்ன். நீ துவங்கு. சரிதான், இதை முயற்சி செய்வோம். இப்படி ஒரு சாக்லேட்டை நான் ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆச்சரியமாக இவ்ளோ ருசியானது. ஒரு யோசனை வருகிறது. உடனே திரும்பி வருவேன். ஒரு நிமிடம். எனக்கு தெரியவில்லை. நான் திரும்பி வந்துள்ளேன். எனக்கு பரிசோதனைகளுக்காக பாதுகாப்பு கன்வேல் கிளாஸ் தேவை. இது சிறப்பாக இருக்கும். இது என் சிறிய ஆய்வகம்தான். நாம் முதலில் ஒரு கண்ணாடி எடுக்கிறோம். இதன் உள்ளே திரவ ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது. சுவையானது. அதை ஒரு கண்ணாடிக்குள் ஊற்றுவோம். இப்போது நாம் சில பச்சை திரவத்தை சேகரித்து லால மாசு கொண்ட பாட்டிலில் ஊற்றுவோம். எம்மா, இதற்கு இன்னும் என்ன சேர்க்கலாம்? சரி. ஓ, சரியா. இந்த குழியில் ஒரு வானவில் இருக்கிறது. அதையும் நிரப்புவோம்.
என் உருவாக்கம் ஆயத்தமாகிவிட்டது. இப்போது உங்களால் ஒரு கவுன்சியம் அமைக்க முடியும். அதை சாக்லேட் மீது ஊற்றுங்கள். ஒரு சொட்டுகே போதும். வாவ், அது வேலை செய்தது. பாருங்கள், அது வேலை செய்தது. இது பல வண்ணங்களை கொண்டதாக மாறிவிட்டது. ஆஹா, மற்றும் அத்தனை சுவையானது. நான் செய்துவிட்டேன். அருமை, மிக சந்தோஷமாக உள்ளது. வாவ், அது மிகவும் கலக்கல். மேபல், நன்றாக செய்தாய். வேதியியல், ஆனால் எப்பொழுது என் வரிசை? அருமை. எனது சாக்லேட் சுவைக்க மிக மகிழ்வாக இருக்கிறேன். முழு பேக்கேஜையும் அகற்ற வேண்டும். வாவ், அது மிகவும் பெரியது. இது மிக குவளமாக இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓ, ஆனால் நான் அதை கடிக்க முடியவில்லை. இல்லை என்றால் நானாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, சாக்லேட்டை மேசையின் மேல் வையுங்கள். மற்றும் என்னிடம் சில கருவிகள் தேவை. ஒரு உலக்கை மற்றும் ஒரு சீசல். ஆம், சாக்லேட்டை அப்படியே பிளவைப்போம். அற்புதம். அதை சிறிய துண்டுகளாக பிளப்போம். எனக்கு திருப்தி போல் தோன்றுகிறது. நான் ஏற்கனவே களைப்பாகவும் பசியாகவும் இருக்கிறேன். அதை பார்ப்போம். மாங், ஆமாம், இப்போது நான் கடிக்கலாம். ஓ, சாக்லேட் மிக சுவையானது. ஆர், நீங்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. மீறலின்றி எனக்கு மிகவும் உள்ளது. இது எல்லோருக்கும் போதுமானதாக இருக்கும். நீங்கள் மிக மிக கொடை செயலாளி. இது என்ன, ஒரு குழி நிரம்பு முட்டைகள்? ஆனால் எனக்கு இது ஏன் தேவை? வாயோ. அது இருக்க முடியாது. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பெரிய கோப்பை கொட்டைகளை கொண்டிருக்கிறேன். இதை பற்றி ஏன் செய்ய வேண்டும்? ஓ, டெட், துவங்கு. சரி, இது வினோதமா என்று நம்புகிறேன். ஆங்கிலத்தில் அவை சாக்லேட் என்று அழைக்கப்படுகிறதா? ஓ, இல்லை, உண்மையிலேயே அவை மெட்டல். அதற்கு சுவை இல்லை. ஓ, என் பல் உடைந்து விட்டது. நான் அதை சாப்பிடும்போது உடைத்தேன். உண்மையிலேயே என்ன திகில்? எனக்கு அது வேண்டாம். ரோபோ, இப்போது நீ. ஓரே, இது என்னுடைய விருப்பமான சுருக்க கால். எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. என் பிரிவில் 2 பருப்புகளை வைப்போம். மேம், சுவையாக இருக்கிறது. நீங்கள் நிதானமாக உள்ளீர்களா? மறுபடியும் அல்ல, இது என் முறை. நான் செய்வதில்லை. ரோபோட் மேபல் சவாலை தவிர்க்க விரும்புகிறேன். மேபல், எழுந்திரு. நீ ஒரு பெரியவள். நீ ஆளாக்கலாம். நான் சர்க்கரை படியை காண்டு வர வெளியே சென்றேன். இல்லை, நான் ஒரு மனிதன். எனக்கு பருப்பை சாப்பிட தேவையில்லை. சரி, சர்க்கரை படியால் சுவை அதிகமாக இருக்கலாம். நல்லா ஊத்துவோம். சரி, அருமை. இப்போ சாக்லேட் பூச்சி இருக்கிறது. நான் பருப்பில் சாக்லேட்டை சுவைக்கலாம். அந்த வழியில அது குறைந்தபட்சம் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆம், ருசியானது. அது நான் செய்யலாமா? நான் புத்திசாலி. எனவே இந்த வாழ்க்கை மேம்படுத்தலுக்கு முன் அதை புரிந்து கொண்டேன். அது நல்லது. எனக்கு நட்டுகள் தின்ன தேவையில்லை. நான் அவற்றை நக்கினால் மட்டும் போதும். தயார். இப்பொழுது முடிந்தது. மேபல், நீ இவ்வளவு சிறப்பா செய்ய. நன்றி. எங்கள் வாவ், இது ஒரு சவால். பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். குல். ஜில் ஒரு பெரிய ஹப்பா பப்பா பேக்கேஜ் வச்சிருக்கிறார். டைலரிடம் நடுத்தர பேக்கேஜ் உள்ளது. மோசமில்லை. ஆனால் நேற்று ஒரு சிறிய பாக்கெட் வைத்திருக்கிறார். உன்னோட தான் தொடங்க போகிறோம், ஏனெனில் உன்னிடம் மிகவும் சிறியது இருக்கிறது. ஆஃப் ஆஃப். சரி, நான் இங்கே உள்ள எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். இது ருசியா இருக்குது. இது முற்றிலும் அற்புதமா இருக்குது. ஓ, சுவையா இருக்குது. அதுதான். இப்ப ஒரு பபிள் ஊதுவோம். வாவ், இதை பார்த்தீர்களா? டைலர், தொடருங்கள். டைலரின் பாக்கெட் கொஞ்சம் பெரியது, அதனால் அதிக கம் இருக்கிறது. அதை முயற்சி செய்து எப்படி தெரிகிறது என்று சொல்லுங்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் எல்லா கமையும் மென்றுவிட விரும்புகிறேன். ஓ, ஆம், மிகவும் நல்லது. மன்னிக்கவும் ஜில், ஆனால் இன்று பகிர்ந்து கொள்ள திட்டமிடவில்லை. நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிட விரும்புகிறேன். இப்போது நான் ஒரு பபிள் ஊத தயாராக இருக்கிறேன். அதை பார்க்கிறாயா? சரி. அப்படியானால் என் நீளமான கூர்மையான ஊசியால் அதை பிசைந்து விட தயாராக இருக்கிறேன். அது வேடிக்கையாக இருக்கும். அதை பகிராமல் இருந்ததற்காக கிடைத்தது.
இப்போ நான் என் பபிள் கம்னை முயற்சிக்க போகிறேன். இது மிகவும் பெரியது. எனக்கு 1 வருடத்திற்கு போதுமானது இருக்கும். நண்பர்களே, இது நீண்ட நேரம் ஆகும். ஜில் மிகவும் 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 நீண்ட நேரம் கம்னை சாப்பிட போகிறார். ஓ, நான் இதை என்றென்றும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். சரி, நீ என்ன தெரியும்? ஜில், உனக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு துண்டு வெட்ட போகிறேன். யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கும். அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓப்ஸ், ஜில்நெட் தனது பப்ளி திருடும் புத்திசாலித்தனமான திட்டம் செயல்படுவதை பற்றி அறிய இருக்கிறார் போல. ஓ வா, நிறுத்து, அது எனது. இப்போ நான் ஒரு பப்பல் ஊத விரும்புகிறேன். சரி, அப்படி என்றால் அதை பிளக்கப் போகிறேன். எனக்கும் ஒரு ஊசி இருக்கிறது, தெரியுமா? ஓ, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். வாவ், அதோ அழகாக இருந்தது. ஓ, இப்போ ஜில் முழுவதும் பவுல் கமல் இருக்கிறாரு. அது அருவருப்பாக இருக்கிறது, ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது. நெட், நீ சரியாக சொன்ன. இந்த முறை M&M's. ஜில் ஏற்கனவே முயற்சிக்க ஆவலாக இருக்கிறார். வாங்க, அவளுக்கு எல்லாவற்றிலும் சிறிய பேக்கேஜ் தான். சரி, இதை பார்வையிடுவோம். நீங்கள் ஒரு கலைக்கட்டையை பார்க்க விரும்புகிறீர்களா? நான் ஒரு மிட்டாயை எரிந்து பிடிக்க முடியும். அது வேலை செய்தது. ஆஹா, வாவ், நான் ஒரு முழு கைப்பிடி மிட்டாயை சாப்பிட்டேன். அது மிகவும் சுவையாக இருந்தது. இப்போது மேசையில் உள்ள மீதியை சாப்பிட ஒரு ஸ்ட்ரா பயன்படுத்துவேன். அவைகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓ ஜில், நீ ஒரு வெற்றிட தூய்மை படகு போல இருக்கிறாய். காத்திரு, நீ டைலரின் M&M's சாப்பிட போனாய். அது நல்லது அல்ல. அவனுக்கு நடுத்தர அளவிலான ஒரு பக்கெட் காண்டி உள்ளது. அது அவனுக்கு நிறைய, ஆனால் அது அவனுக்கே. ஓ, நிறைய கிரிட்னஸ் வேறு ஒரு ஒன்றுமையாக இருந்தது. சரி, முடிஞ்சிடுச்சா? ஓ, ஸ்ட்ராபெரி நெட் சீச்சரங்கி. நான் உண்மையிலேயே செய்யலாமா? சரி, எனக்கு முழு குளிர்பானம் நிறைந்த குளிர்பானம் இருக்கிறது. விசித்திரமாக இருக்கிறது. ஏன் அது சிந்தவில்லை? ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு தெரியும். கேண்டி பாட்டிலை எடுத்து விடலாம். ஓ வாங்க, ஸ்நேகிதிவில் பஞ்சது வல்லாம்பில் மிட்டாய்களும் கசியும். அம்பேரியா நேட்ஸ் நில்லி மிட்டாய்களையும் இழக்க போறாய். என் நண்பர்கள் சாப்பிடுவதற்கு முன் நீ எல்லாவற்றையும் சாப்பிடுவது நல்லது. ஆனால் இவ்வளவு மிட்டாய்கள் உள்ளன, உங்களுக்கு எல்லோருக்கும் போதுமானது. வாங்க, சாப்பிடுங்கள். எல்லாவற்றையும் சேர்ந்து சாப்பிடுவது எப்போதும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ ஆம், அது சரி. சுவையாக இருக்கிறது. நாங்கள் விளையாட்டுகளை கூட விளையாட முடியாது. வாவ், இது ஒரு பெரிய யூனிகார்ன். அதுக்குள் M&M's இருக்கின்றன. வா நேட், உனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம். ஆனால் ஜில் ஒரு நடுத்தர சாக்லேட் யூனிகார்ன் பெற்றார். மற்றவர்களை விட டைலருக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. சிறிய யூனிகார்ன் மற்றும் ஃபாண்டா. அது நகைச்சுவையாக இருக்கிறது. சென்று முயற்சி செய் டைலர். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் சுவையான சாக்லேட் உள்ளே. நான் அவற்றையெல்லாம் என் வாயில் போட வேண்டும். ருசியாக இருக்கிறது. அது எல்லாம் மிகவும் நல்லது. எனக்கு மிகவும் பிடித்தது. ஓ, ஆனால் அது மிகவும் குறைவாக இருந்தது. ஜில், என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்லை, ஜில் தனது இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில்ல. அவள் அவற்றை அனைத்தையும் தானே சாப்பிட விரும்புகிறாள். வாருங்கள், கொம்பை ருசித்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். சரி, அது விழவில்லை. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஏய், அது ஏன் வரவில்லை? சரி, அதற்காக நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். வாவ், இந்த ஸ்ட்ராபெரிகள் பாருங்கள். அவை மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நான் சுவைக்கிறேன். ஓ, இனிமையா இருக்கு. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் ரொம்ப பிடிக்கும். ஓ, மற்றும் நிச்சயமாக நான் இந்த ஸ்ட்ராபெரிகளோட சாக்லேட் சாப்பிட போறேன். ஆனால் முதல்ல ஸ்ட்ராபெரிகளை மலை போல வச்சு சாக்லேட்டை முழுவதும் ஊற்றி ஹேர் ட்ரையர் கொண்டு உருக்கணும். வாவ், அருமையான யோசனை ஜில். அவள் ஹேர் ட்ரையர் கொண்டு சாக்லேட்டை உருக்க முடிவு செய்தாள். அது வேலை செய்தது. இப்போது அது மிகவும் சுவையாக உள்ளது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் தோற்றத்தை விட சுவையாகவும் உள்ளது. சாக்லேட் பூசப்பட்ட ஸ்ட்ராபெரிகளை யார் விரும்ப மாட்டார்கள்? ஓ, இது என் சொர்க்கம் என்று நினைக்கிறேன். மிகவும் நல்லது. பாருங்கள், நான் அதை இப்போது பிடிக்கப் போகிறேன். தயார். வா ஜில், கடைசி ஸ்ட்ராபெரி. நாங்கள் நேட் பக்கம் திரும்புகிறோம். சரி, ஆம், நீ சரி. இப்போது என் முறை. ஹூரே! உள்ளே என்ன இருக்கிறது என்பதை விரைவில் பார்க்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது.
சரி, நான் யூனிகார்னை என் கையால் உடைக்கலாம். அடடா, வா, ஆமாம், இது வேலை செய்தது. தேன் மற்றும் M&M உள்ளே, இது அருமை. இந்த சேர்க்கையை நான் விரும்புகிறேன். அது அப்படியெல்லாம் ருசியாக இல்லை. முழு யூனிகார்னும் அதனால் நிரம்பி இருக்கிறது. ஓ நண்பர்களே, நானும் முயற்சி செய்ய விரும்புகிறேன். நேட் இந்த சுவையான உணவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கருத்துக்களில் எழுதுங்கள். இது அற்புதம். நான் இதுவரை இவ்வளவு சுவையான உணவை சாப்பிட்டதில்லை. நிறைய சாக்லேட் காண்டி மற்றும் தேனும் கூட இருக்கின்றன. வாவ், நான் உற்சாகமாக இருக்கிறேன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாவ், ஆம், நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இது இனிப்பு சொர்க்கம். சுவை. நான் சாப்பிடும் அளவுக்கு இன்னும் சாப்பிட வேண்டும். உன்னை பொறாமைப்படுகிறார்கள். அவர்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாயா? என்னிடம் சில மிட்டாய்கள் மட்டுமே உள்ளன. எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு சிறிய கோலா, அழகாக இருக்கிறது. ஜில் வைத்துள்ள நடுத்தர அளவிலான கோலாடின் இருக்கிறது. இதற்கு நாம் பழகி இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நேட் தான் மீண்டும் அதிர்ஷ்டசாலி. ஒரு பெரிய கோலாடின். டைலர், நீதான் முதலி. நிச்சயமாக. சரி, இதை முயற்சிப்போம். முதல்ல இதை திறப்போம். இது மிகவும் சிறியது. நான் டினை திறக்க முடியவில்லை. சரி, இதை நசுக்குவோம். என்ன நினைக்கிறேன்? தயார். நான் ஸ்ட்ரா மூலம் கோலா குடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது உண்மையில் வேலை செய்தது. அதுவே எல்லாமா? இது போதுமானதாக இல்லை. சரி, என்ன செய்கிறாய் டைலர்? இது என் முறை இப்போது. நான் அதை திறக்க முடியவில்லை. வா. ஓ, நான் அதை உடைத்து விட்டேன். அப்போ அதை கத்தியால் குத்துவோம். ஆம். ஓ இல்ல, முழு கோலாவும் டின்னிலிருந்து வெளியேறுகிறது. ஓ இல்ல, அதை எப்படி நிறுத்துவது? முழு கோலாவும் வெளியே போய்விட்டதா? உள்ளே ஏதேனும் எதுவும் இருக்கிறதா? ஓ, சில துளிகள். நான் என்ன செய்ய வேண்டும்? ஜில், நீ என்ன செய்கிறாய்? எனக்கு உன் குப்பை தேவையில்லை. சரி, எனக்கு இறுதியாக வாய்ப்பு கிடைத்தது. சரி, கவனமாக இருக்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாகவும் புத்துணர்ச்சியூற்றுவதாகவும் இருக்கிறது. நேட், உனக்கு உதவ பசங்க தங்கள் ஸ்ட்ரா தயாராக வைத்திருக்கிறார்கள். சரி, எனக்கு உன் உதவி தேவையில்லை. வா, இங்கிருந்து போய்விடு. அப்போ அவன் பகிர விரும்பவில்லை என்றால் அவன் கோலாவில் சில மெண்டோஸ் போடுவோம். சரி, கோலா வெடிக்க போகிறது. நேட், நீ அதை உன் நண்பர்களுடன் பகிர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது கோலா எல்லோருக்கும் மேலே சிந்த போகிறது. இப்போது ஒரு கோலா ஷவர். அது கூட சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போது நேட் முழுவதும் நனைந்து விட்டார். நான் சொல்வேன், இது உண்மையில் நகைச்சுவையாக இருக்கிறது. உனக்கு உன் ஷவர் பிடித்ததா? எனக்கு மிகச்சிறிய தட்டு கிடைத்தது. மிளகாய் என்பதால் இது சிறந்தது என்று நினைக்கிறேன். இது மிகவும் சிறியது, ஆனால் ஏதோ காரணத்துக்காக நான் இன்னும் பயப்படுகிறேன். என்ன ஒரு கனவு. இது ரொம்ப காரமா இருக்குது. ஓ, நல்லாவே இருக்குது. எனக்கு அருகில் தண்ணீர் இருக்கு. ஆமா, இது குறைவாக காரமாக எப்படி என்று கண்டுபிடிச்சேன். எனக்கு தேன் வேண்டும், நிறைய தேன். சூப்பர். நான் ஏன் அதை பத்தி நினைக்கல? Jerry Dinker, Bayern Franny Niedernsgau. கவலைப்படாதே, இன்னும் தண்ணீர் இருக்கிறது. உங்கள்கிட்ட தீயணை பிஸ்டன்கள் உள்ளன. நான் மட்டுமே மீதம் இருக்கிறேன் நினைக்கிறேன். ஓ, இது ரொம்ப அதிகம். நான் இதை எதிர்பார்க்கல. நான் இதை சாப்பிட போறதில்ல. முடியாது. இல்ல. உனக்கு தேர்வு இல்ல. சரி, பரவாயில்ல. நீ என்ன சம்மதிக்க வச்சுட்ட. நான் எரிஞ்சு போகாம இருக்க நம்புறேன். ஆனா நான் எரிஞ்சு போகலாம். ஓ இல்ல, நம்ம கிட்ட தண்ணி இல்ல. நல்ல விஷயம். நமக்கு இங்கே ஒரு தீயணைப்பான் இருக்குது. நாம் இதை மகிழ்ச்சியாக நுரை கொண்டு மூடப்பட்டதில்லை. நன்றி பெண்களே.
இந்த நான் முதல்ல போக விரும்புகிறேன். சரி, ஒரு கிட் அது அவ்வளவு மோசமா இல்ல. ஆனா ஏன் இது இவ்வளவு சிறியது? நீங்களே அதை பெருசாக்கி கண்ணாடியால பார்க்க முடியாது. சரி, நான் அதை முயற்சிக்கிறேன். சுவையாகவும் சோகமாகவும் இருக்கிறது. அது ஒரு முட்டாள் சேர்க்கை. அதனால் எனக்கு இன்னும் பெரிய கிட்கேட் காத்திருக்கிறது. வாவ், ஒரு முழு கைப்பிடி இருக்கிறது. கேளுங்கள், நீங்கள் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. நீங்க ஏற்கனவே உங்களோட சாப்பிட்டுட்டீங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குது. ஒரு சாக்லேட் மட்டும் போதாது. நீ சாக்லேட் அப்புறம் பிரிச்சும் ஜெய் போல இருக்கிறது. அதனால நான் சிலவற்றை எடுத்து செல்லும் போது நீ கவனிக்க மாட்டா. ஏம்மா, நீ என்ன பண்ற அப்படின்னு நான் பாக்குறேன். உனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. என் அனைத்து கேண்டி பார்களும் எங்கே போயின? ஏய், நீனும் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும் கேட்டி, அவளை நிறுத்த முடியவில்லை. நான் எதுவும் பெறல. தோல்வியாளர். இது இருக்க முடியாது. இதோ கிட்காட். வாவ், இது மிகவும் பெருசா இருக்கிறது. எனக்கு தெரியும், அதிர்ஷ்டம் எனது பக்கம் இருக்கும். இதை விட்ட ஒரு சங்கிலி பிளவு தேவைப்படும். அது நடந்துருச்சு. நீங்க இறுதியாக அதை முயற்சிக்கலாம். ஆம். 2 பாதிகளும் சமமாக சுவையாக இருக்கின்றன. ஆஹா, அது விரைவில் முடிந்துவிட்டது என்பது துரதிர்ஷ்டவசமானது. நீ உண்பது கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜஸ் என்ன சொல்ல இருக்கிறேன் போல இருக்குது. ஹாட் டாக்ஸ், அது உதவியா இருக்கும். எனக்கு தரம் சீச்சு. ஏதாவது சிக்கல் இருக்கக்கூடாது. சுவையா இருக்கு, ஆனா ஏதோ குறைவா இருக்கு. கெட்ஸ் அப். மீண்டும் முயற்சிப்போம். ரொம்ப நல்லது. அற்புதமான யோசனை. நானும் ஒரு ஹாட் டாக் கிடைச்சா நல்லா இருக்கும். வாவ் வாவ், இது ரொம்ப பெரியதாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. ஓ, எம்மா சரியாக சொன்னாள். இது நன்றாகவே சுவைக்கிறது. ஆனால் நான் இன்னும் சில்லி சாஸ் சேர்க்க போகிறேன். ஆஹா, என் முகம் முழுவதும் பரவி விட்டது. நீனும் கவனமா இருக்கணும் பண்ணே. நான் உன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள என் முழு முயற்சியையும் செய்வேன். ஜஸ் வாவ், என்ன ஒரு பெரிய ஹாட் டாக். கனவுகள் நிஜமாகின்றன. வாவ், என் இதயம் நின்றுவிடும். நான் மிகவும் பொறாமைப்படுகிறேன். ஆமா, நீ கெட்ட சவர்க்கம் எனக்கு அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன். அது ஃப்ளேக வெட்டணும், அதனால இது எளிதா இருக்கும். மேல ஸ்பைக்கு நீரூற்றுகிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு நல்லது. அவளுடைய ஹாட் டாகில் நான் கொஞ்சம் டபாஸ்கோ சேர்க்க போகிறேன். நல்ல யோசனை ஜெஸ். இத பத்தி அவ என்ன சொல்றா அப்படின்னு பாப்போம். அது விசித்திரமா இருக்குது. அதாவது மோசமா இல்ல. கொஞ்சம் வேண்டுமா ஜெஸ்? ஆமா, நான் முயற்சிப்பேன். அது ரொம்ப காரமா இருக்குது. ஆம், அதில் டபாஸ்கோ வைக்க கூடாது. அவர் என் சாஃப்ரன் தொடங்குது. ஓ, இதோ கொஞ்சம் பயங்கரமா தோன்றுகிறது. இந்த கண் பிங் பாங் பந்து போல பயன்படுத்தப்படலாம். அல்லது நீங்க இதை சாப்பிடலாம். வேடிக்கையும் ருசியுமாக இருக்கும்.
இப்போது நான் ஆஹா வாவ், நிறைய கமிக்கண்கள் ஒரே நேரத்தில். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஜெஸ் என் பசியை கெடுத்து விட்டாள். மன்னிக்கவும் எம்மா, நான் கொஞ்சம் ஆவலாகிவிட்டேன். என்ன நடக்கிறது எனக்கு? வாவ், உன்னிடம் ஒரே நேரத்துல திறக்கும் கண்கள் நிறைய இருக்கின்றன. எல்லாம் இப்போது முடிந்து விட்டது. நன்றி கடவுளே. ஆமாம், அது எனக்கு நடக்க கூடாது. வாவ், அது பெரிய கண். வா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஓ, அமேசிங். வாயுரச மஞ்சக்கும் நான் சொடிக்க முடியல. ஓ இல்லை, என் பற்கள் சிக்கி கொண்டு விட்டன. ஐயோ, நான் உனக்கு உதவுகிறேன். நான் விழுந்து விட்டேன். நான் காயமடைந்தேன். காத்திரு. ஆம், அது சரியாக வேலை செய்யவில்லை. ஓ, நான் மீண்டும் முதலில் இருக்கிறேனா? பூரே ப்ரோக்கோலி, அது வேடிக்கையாக இல்லை. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. எனக்கு இவ்வளவு ஏன் தேவை? அது எவ்வளவு அருவருப்பா இருக்கும் நான் கற்பனை கூட செய்ய முடியல. நான் அதே விஷயத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதா? சரி. ஓ இல்லை, நான் நினைச்சதை விட இது இன்னமும் மோசமாக இருக்கிறது. ஓ, இதிலிருந்து வெளியேறுவதற்கான வழி இருக்க வேண்டும். எனக்கு கிடைத்து விட்டது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ். ஹே கேட்டி, டாடா, இது உனக்காக. சீலபைட்டுகளை திருப்பி கொடுக்கறது மிகவும் பிரியாயற்றது. என்னை நோக்கி என்ன வருதுன்னு நினைக்க பயமா இருக்குது. மம்மா மியா, காய்கறிகள் இவ்வளவு பெரியதா இருக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள் நண்பர்களே. இது பயனுள்ளதாக இருக்கும். அது உண்மையில அவ்வளவு மோசமா இல்ல. You have to see my cans. ஜெஸ், நீ ப்ரோக்கோலியா மாறுகிறே போல. நம்மளோட என்ஜாய் இப்போது ப்ரோக்கோலி. ஹிலர். எனக்கு இப்போது நல்லதொரு விஷயம் வேண்டும். சாக்லேட் சரியாக இருக்கும். சரியான வடிவம். வாவ், மோசமில்லை. உனக்காக மகிழ்ச்சி. நன்றி எம்மா. இப்படி என்ன மோர்? வாவ், இது சாக்லேட் மணிகள் போல இருக்குது. ஓ, அவை என்னை அழைக்கின்றன. அதை பத்தி படிக்க கூடாது ஜெஸ். அவ என் மிட்டாய்கள் ரொம்ப சுவையா உள்ள. நீங்க ஒன்றில நிறுத்த முடியாது. நீங்க அவற்றையெல்லாம் விழுங்கணும். ஓ ஆம், இது உன் முறை அம்மா. காலியா, அது எப்படி சாத்தியம்? உண்மையில் எதுவும் மீதமில்லை. மீதமா? மேலே பாரு எம்மா. ஓ வாவ், முழு கேன் கண்டீன். ஓ, அது வானத்திலிருந்து விழுந்தது போல மேலிருந்து வந்த ஒரு பரிசு. நான் எப்போதும் மிட்டாய் மழையில் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டேன். இதுவே மஸ்ட்ரிசி எப்படி இருக்கும் என்று காட்டுகிறது. பெண்களே, நான் தொடங்குகிறேன். ஆம், ஒரு புளிப்பு எலுமிச்சை. ஓ, இதற்கு மூடிய வைத்திருக்க வேண்டும். இல்ல, நான் ஒரு சிறிய துண்டை வெட்டுகிறேன். முழுவதையும் சாப்பிடுவதற்கு பதிலாக இது சகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ரொம்ப புளிப்பு. இத பார்க்க கூட முடியல. ஜெஸ் என்னை விட அதிர்ஷ்டசாலி. எனக்கு 3 எலுமிச்சங்கள் கிடைத்தன. இந்த நிலைமையிலிருந்து எப்படி வெளியேறுவது எனக்கு தெரியும். அது என்ன? கெட்டவர்களை பறக்க விடு. அவளுக்கு என்ன பிரச்சனை? நான் பைத்தியம். எனக்கு எதுக்கும் பயம் இல்ல. இந்த எலுமிச்சங்கள் அவ்வளவா கெட்டவைகளாக இல்லை. வாவ், அது ரொம்ப சாரா இருக்குது. சரி, நான் செய்துட்டேன். ஓ சூப்பர்.
உன்னை எப்படி பார்த்ததே இல்ல என்ன நினைக்கிறேன். சரி, நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன் போல. இவ்வளவு எலுமிச்சை உலக பசியை தீர்க்க முடியும், ஆனால் நீயே அவற்றை சாப்பிட வேண்டும். நான் எப்படி செய்வது என தெரியும். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் பெண்களே. நான் அவற்றிலிருந்து ஒரு நல்ல குளிர்ச்சியான ஜூஸ் செய்வேன். வாவ். சரி, சர்க்கரை போதுமான அளவு சேர்க்க வேண்டும். மிக்சரை ஆன் செய்து காத்திருக்கலாம். அப்படியா? இதோ உங்களுக்கு. இப்படிக்கு நான் இனி அதை முயற்சிக்கலாம். அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது இறுதி கையொப்பம். வாவ், கொஞ்சம் ஐஸ் மற்றும் அழகான ஸ்ட்ரா. ஓ, இவனும் எனது பிடித்த தொப்பியை மறந்து விட்டேன். இது போல ஒரு பிரமாண்ட ரிசார்ட்ல விடுமுறையில இருப்பது போல. ஓ வாவ், ரொம்பவும் அழகாக இருக்கிறது. வாவ், ஒரு சிறிய தட்டில சிக்கிக் கொள்வது எப்போதும் மோசமானது அல்ல.